வெல்கம் டு புஷ்பாவின் மாடித்தோட்டம். இன்றைய பூக்கள் பறிக்கலாம். பொங்கல் முடிஞ்சிருச்சு. பொங்கல்ன்ட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து பேசி பொங்கல் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. 3 நாள் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அடுத்தது வெயில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருஷம் வெயில்னால தான் பெரிய பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. அடித்தா வெயில், அடித்தா குளிர், அடித்தா காற்று, அடித்தா மழை, எதையுமே கொஞ்சமாக கிடையாது. எல்லாம் ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. இயற்கையினுடைய தடுமாற்றம், இயற்கையின் தடுமாற்றம் இந்த அளவுக்கு இருக்குது. இயற்கையாலே சரியான பாதையில் போக முடியல போல இருக்குது. அவ்வளோ தடுமாற்றத்தில் போயிட்டுருக்கு. உலகம் தோண்டி இத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இத்தனை வருஷத்துக்கு நாம் பிறவி எடுக்கும்போது தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு. இந்த பூ பறிச்சுக்கலாம். இதெல்லாம் வளர்ச்சி இல்லை. ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. அப்படி இன்றைக்கி கத்திரிக்காய் கொஞ்சம் பறிக்கணும். வேலூர் முள் கத்திரி விளைஞ்சிருக்கு, அதையும் பறிச்சுக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் கத்திரிக்காய், ஒரு 2-3 கத்திரிக்காய் இருக்குது, பறிச்சுட்டு போயிடுவோம். ரோஸ் டிசம்பருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. நேற்று தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேன். ஜல்லிக்கட்டு பார்த்துக்கிட்டு ஈவினிங் தண்ணி ஊற்றாமல் விட்டது. மார்னிங்கும் வந்துட்டு பூவை மட்டும் பறிச்சுட்டு போயிட்டது. இதனால் பூச்செடி ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ தான் தண்ணி ஊற்றிட்டு பூ பறிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்கு. டிசம்பர் மாதம் எப்பயும் முடிஞ்சிருச்சு. டிசம்பர் முடிஞ்சு ஜனவரியில் தான் பூ வச்சுக்கிட்டு இருக்குது. அடுத்த பிரிவின்னு இருந்துச்சுன்னா இந்த குருவிங்களாம் பிறக்கணும்னு நினைக்கிறேன். யாரும் கேட்குறதுக்கு இல்லை, யாருக்கும் கட்டுப்பாடு கிடையாது. எங்கே போகணுமோ, எங்கே என்னென்ன சாப்பிட்ணுமோ தேவையானதை சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளோ சுதந்திரம் நினச்சி பாருங்க. இந்த சொல்லுவாங்கள்ல சுதந்திர பறவை அப்படின்ட்டு,
அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, சுதந்திர பறவை இருக்கணும்ன்ட்டு. அவங்கெல்லாம் புண்ணியம் பண்ணி இருப்பாங்க. அதனால தான் பறவையாக பறந்து சுற்றிட்டுருக்காங்க பிள்ளைக்கு. நாம் மனுஷ ஜென்மம் எடுத்து இவ்வளோ சித்திரவதைங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இருக்கிறதுலே மனுஷங்களுக்கு அதுவும் படும் மோசத்துக்கு இருக்குது. ஆனால் பாட்டு பாடி வச்சுருக்காங்க, மனிதரை பிறத்தல் அரித்து, மனிதனை பிறத்தல் அரித்து மனித பிறவி புண்ணிய பிறவி அப்படின்னுலாம் சொல்லி வச்சுருக்காங்க. அவங்க எதை வச்சு சொன்னாங்களோ தெரியாது. அவங்க செடிங்க இதெல்லாம் விதையில் விழுந்து முளைச்ச செடி. ஒரு 3 செடி முளைச்சி கிடக்கு. இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான செடி, அதனால பூக்கள் பெருசு பெருசாக இருக்குது. இன்னொரு செடி இருக்குது, அதுக்கு இந்த செடி. இதுக்கு என்ன குறையோ குட்டி குட்டியாக பூத்துக்கிட்டு இருக்குது. இவ்வளோ குட்டியாக பூ வைக்கும். என்ன வச்சு உங்களுக்கு தண்ணி நல்லா ஊற்றிட்டுருக்கேன். என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்படி குட்டி குட்டியாக பூக்கிற? அடுத்து இந்த சிவந்தி பறிச்சிக்கலாம்னா வேண்டாம், இன்னொரு நாளைக்கு பறிப்போம். கத்திரிக்காய் வந்துருக்கு, இந்த கத்திரிக்காயை பறிச்சிக்கலாம். ஒரு கத்திரிக்காய் இது கூட பறிச்சிக்கலாம் நினைக்கிறேன். எனக்கு தொட்டியோட பலம் பத்தலை ரொம்ப. இது ஒன்று இருக்குது, ஒரு கத்திரி சின்னசாக இருக்காங்க. இங்கே 2 தக்காளி இருக்குது, இதை பறிச்சிக்கலாம். இங்கிட்டு 2 வெண்டைக்காய் இருக்குது, அதையும் பறிச்சிக்கலாம். ஒன்று போதும், இது ரொம்ப சின்னசாக இருக்குது. இது வேணும்னா பறிச்சிக்கலாம். இது மொத்திடும், வைக்க மொத்திடும். இதையும் பறிச்சியாச்சு. இன்னும் ஒரு கத்திரிக்காய் இருக்குது, இந்த கத்திரிக்காய் இதை பறிச்சிக்கலாம். இதுதான் இன்னைக்கு
அறுவடை.